ஹாய் காய்ஸ், இதுதான் நம்ம வெப்சைட். அப்ளிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மேலே சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு போடுங்க. சப்போஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போடுங்க. சரிங்களா, என்னென்ன எக்ஸாம் வருதோ அது எல்லாமே காமிக்கும். இல்லை நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா அதை போடுங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல். சரிங்களா, எஸ்எஸ்சி சிஜிஎல் நான் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சீரீஸ்லாம் காட்டும். இங்கே பாருங்கள், மார்க் டெஸ்ட்டு 40, ப்ராக்டிஸ் டெஸ்ட் 20, செக்ஷனல் டெஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ், சிஏ முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ எஸ்எஸ்சி மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. சரிங்களா, ஆர்ஆர்பி என்டிபிசின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி மேலே வருதுங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா அதுக்கும் காமிக்கும். சரிங்களா, எத்தனை டெஸ்ட் இருக்குது பாருங்கள். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அந்தமாரி மாற்றிக்கலாம். சரிங்களா, இங்கே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது பாருங்கள். அதை என்ன பண்ணலான்னா ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி சைன் அப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் டிக் மார்க் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் கீழே ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஐ ஆம் ரெடி டு பிகின் கொடுத்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, சப்போஸ் இப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா இதை ஃப்ரீயாக தர முடியல. இப்போ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பாருங்கள், 30 ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாத்தையுமே அசஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே நான் அசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு சீரீஸ் பாருங்கள். இங்கே வேலிடிட்டி இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு 99 ரூபா. சரிங்களா, 3 மாதம் கிளிக் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு 66 ரூபான்னு மாறிடும். அப்போ 199 ரூபா ஆகும். இல்லை நான் 1 வருஷம் பேக் போட்டிருக்கேன்னா 1 வருஷம் போட்டிங்கன்னா 499. டெஸ்ட்டு சீரீஸை விட இது கம்மி. வேணா வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ டெஸ்ட்டு புக் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், 615 ருபீஸ் இயர்லி. பட் இங்கே வெறும் 499க்கு மட்டும்தான். சரிங்களா, 499 தரோம். இல்லை நான் 1 இயர்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு மாதம் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க 1 மந்த்து போட்டு 99 மட்டும் பே பண்ணி அதை நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிஜிஎல் இருக்கிற எல்லாமே உங்களால் போட்டு பார்க்க முடியும். சரிங்களா, சிஜிஎல் மட்டும்தான் போட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா எக்ஸாமே நீங்கள் போடலாம். 499 போடக்குள்ளே என்னென்ன நீங்கள் அசஸ் பண்ண முடியும்னா ரயில்வே, பேங்கிங், எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் டிஃபென்ஸு, ஸ்கூல் எக்ஸாம் எல்லாமே பண்ணலாம். சரிங்களா, பட் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் மட்டும் நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணல, நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சர்ச் பண்ணி, சரிங்களா, டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போய் வாங்குங்க. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். அண்டு உங்களுக்கு சப்போஸ் எதனா டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஹோம் பேஜில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக சர்ச் போயிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போதைக்கு இதை கிளிக் பண்ணாதீங்க. ஆப்பை போய் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ண. அது ஏன்னா இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது, இன்னும் லான்ச் ஆகல நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா, டெஸ்ட்டு சீரீஸ் ஏன் ஃப்ரீயாக கொடுக்க முடியல அப்படின்னா ஃபுல்லாக சர்வர், இது ஃபுல்லாகவே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டு போடுறீங்களே, ஃபுல்லாக சர்வருக்கு பே பண்ணுறதுனால எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். ஸோ அதனால் அதுக்குன்னா செலவாகுதோ அதை மட்டும்தான் இது பண்ணுறோமே தவிர வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே இல்லை.